பொண்ணுங்க மண்ணில் உருளுது அங்கேயும் இங்கேயும் பெறலுது. பொண்ணுங்க மண்ணில் உருளுது அங்கேயும் இங்கேயும் பெறலுது. கற்பனை சம்பவங்களை தான் நாங்கள் வந்து கானாவில் பாடுறோம். ஓ, நிஜ வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாம் கற்பனை சம்பவங்கள் தான். கானா ஒன்று நடக்கும், அங்கு கருத்து பாடல் பிறக்கும், தலையை ஆட்டி ரசிக்கும், பின்பு விசிலு சத்தம் பறக்கும். எனக்கு வந்து யாரும் குருவாகவும் அமையல. ஓ, வெரி குட். அது பிறகும் எனக்கு சிஷியனாகவும் யாரும் வர போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி நான் அந்த அப்பத்துலேருந்தே ரொம்ப ஈடுபாடு இருந்ததால் தனியாக வந்துட்டேன். நான் இந்த கானா ஃபீல்டில் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நான் ஒரு லாயர். நான் ஆமாம் படிக்கக்கூடாது. இப்போ அதாவது இந்த கானா பாடலுக்கு வந்து பாட போகக்கூடாது, அது போல் ஒரு கண்டிஷன் வீட்டில். கானா பாலா அவர்களே, உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ண பாடல்கள் திரை உலகத்துக்கு சம்மந்தப்பட்டவர் யார்? இப்போ திரையுலகம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆரம்ப கட்டத்தில் நான் அண்ணன் சொன்ன மாதிரி பக்தி பாடல் பாடி வந்தேன். இந்து முஸ்லீம் இஸ்லாத் சாங் எல்லா சாங் பாடுவேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா திரையுலகில் வந்து என்னை கவர்ந்தது வந்து சந்திரபாபுவோட சாங்ஸ் சாங்ஸ் தான். அதாவது ஒரு வித்தியாசமான பாடகர், நடிகர். ஆமாம், சந்திரபாபு அவர்களுடைய பாடல்கள் நிச்சயமாக. எந்த பாட்டு உங்கள் மனதை கவர்ந்த பாடல்கள்? நிறைய குங்குமப்பூ கொஞ்சம் அது நீங்கள் பாடணும். பிறக்கும் போதே அழுகின்ற அதான் எனக்கு இப்போ கானா பேட்டர்னில் இருக்காது. இதெல்லாம் வந்து கல்யாணம், அதில் வந்து வேறு பேட்டர்ன். இந்த கானா பேட்டர்னில் நிறைய தத்துவங்களை சொல்லி கஷ்டமாக பாடியிருப்பார். எல்லா வெரைட்டிஸ் நீங்கள் பாடி காட்டுங்க அவரது. பிறக்கும் போதும் அழுகின்ற, பிறக்கும் போதும் அழுகின்ற, ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய். அன்னையின் கை ஆடுவதின்பம், கண்ணியின் மடியில் சாய்வதும் இன்பம். அன்னையின் கையில் ஆடுவதின்பம், கண்ணியின் மடியில் சாய்வதும் இன்பம். தன்னை அறிந்தால் உண்மை இன்பம், தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம். தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம், பெரும் பேரின்பம். எத்தனை வெரைட்டிஸ் பாடிருக்காங்க இல்லை, அவர் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க மியூசிக் டைரக்டர்ஸும். அதாவது நீங்கள் இந்த கல்லூரியில் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நடுவில் பிரபலமான பாடல்கள் டெஃபினட்டாக இருக்கும். ஆமாம், நிறைய. நீங்கள் ஒன்று பாடிட்டீங்க, ஒரு பாட்டு, இன்னும் 2 வெரைட்டி எங்களுக்காக பாடி காட்டுங்க. ஆமாம், இப்போது நான் வந்து சமீப காலமாக வந்து நிறைய சமுதாய சீர்திருத்த கருத்துக்கள்லாம் எழுதுறேன். சமுதாயத்தோட கருத்துக்கள். சரிங்க. பெண்களை பற்றி பாடுவது என்பது அது வந்து ஒரு காத்தோட இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுணும். ஆமாம், அது வந்து ஒரு பதிவு கிடையாது. பதிவாக நான் எதுலையுமே பாடல. ஓகே. எல்லாமே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு மனுஷனோட சிரிப்பு, ஜாலியாக சிரிக்கிறாங்க. சரி. கற்பனை சம்பவங்களை தான் நாங்கள் வந்து கானாவில் பாடுறோம். ஓ, நிஜ வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாம் கற்பனை சம்பவங்கள் தான். அதில் இது வந்து யாரும் தவறாக எடுத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் இதில் நாங்கள் கானா பாடல்களை பொதுவாக குறைச்சிட்டோம். இது போல் வந்து தப்பாலாம் பாட வேணாம். வெரி குட். சமுதாயத்துக்கு முன்னேற்ற கருத்துக்கள் எவ்வளோ இருக்குது, நிறைய இருக்குது, அது போல் பாடலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கோம். அது மாதிரி தான் பாடின்னு வரோம். இதனால் மனோஜ் சார் கேட்டதால் கல்லூரி வாழ்க்கையை மறக்க முடியாது. அதுதான், அதுவும் எனக்கு ஒரு பேஸ். இந்த பாடல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னோரோட பாடல் தான். ஓகே. இப்போ இந்த பாட்டு கானா பாடல் என்பது பொதுவாகவே சினிமா பாடல் தழுவி தான் வரும். மேக்ஸிமம் எல்லா சாங் சினிமா பாடல். இப்போது ஒரு சில பாடகர் கானா பாடல் வந்து சொந்தமாக மெட்டு போட்டு பாடுறோம். இதுக்கு முன்னாடி சினிமா பாடல் தொடர்ந்து தான். அதில் ஒரு ஹிட்டான சாங் கல்லூரி வாழ்க்கையில் நான் பாடின சாங்கு டெஃபினட்டாக அது. கடற்கரை ஓரத்திலே அந்த கண்ணகி சேலை அருகிலே காணாத காட்சியெல்லாம் நான் கண்டுட்ட ஒரு நொடியிலே. 1 அடியில் 2 செடியில் 3 மடியிலே, 1 அடியில் 2 செடியில் 3 மடியிலே,
பொண்ணுங்க மண்ணில் உருளுது அங்கேயும் இங்கேயும் பெறலுது. பொண்ணுங்க மண்ணில் உருளுது அங்கேயும் இங்கேயும் பெறலுது. என்னமோ எதுதோ நடக்குது, முத்தங்கள் சத்தங்கள் கொடுக்குது. கடலுக்கரை ஓரத்திலே கண்ணகி சிலை அருகிலே காணாத காட்சியெல்லாம் கண்டுட்ட ஒரு நொடியில். ஒன்று அடியில், ரெண்டு செடியில், மூணு மடியிலே. கடற்கரை ஓரத்திலே காதல் கூட்டம் குறையலே. கடற்கரை ஓரத்திலே காதல் கூட்டம் குறையலே. பொண்ணை பத்த அம்மாவுக்கு பொண்ணை பத்தி தெரியலே. கடற்கரை ஓரத்திலே காதல் கூட்டம் குறையலே. பொண்ணை பத்த அம்மாவுக்கு பொண்ணை பத்தி தெரியலே. பேகு ஒன்று மாட்டிக்குது வேலைக்கு போறேன்னு காட்டிக்குது. பேகு ஒன்று மாட்டிக்குது வேலைக்கு போறேன்னு காட்டிக்குது. பெத்தவங்க மானத்தை தான் நடு ரோட்டில் எடுக்குது. பேக ஒன்று மாட்டிக்குது வேலைக்கு போறேன்னு காட்டிக்குது. பெத்தவங்க மானத்தை தான் அது நடு ரோட்டில் கெடுக்குது. ஒன்று அடியில், ரெண்டு செடியில், மூணு மடியிலே. பொண்ணுங்க மண்ணில் உருளுது அங்கேயும் இங்கேயும் பெறலுது. என்னமோ எதோ நடக்குது, முத்தங்கள் சத்தங்கள் கொடுக்குது. இதில் அதாவது இந்த மாதிரி பாடல்கள் நீங்கள் பாடுவதற்கு காரணமாக இருந்தால் அந்த வட சென்னையில் இருந்த இந்த பிரபலங்கள் யார் யார், அவங்களுடைய டாப் நம்பர்ஸ் என்ன? இல்லைண்ணா இப்போது என்ன எடுத்துங்கன்னா அண்ணா எனக்கு வந்து யாரும் குருவாகவும் அமையலை. ஓ வெரி குட். அது பிறகும் எனக்கு சிஷியனாகவும் யாரும் வர போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி நான் அந்த அப்பத்துலேருந்தே ரொம்ப ஈடுபாடு இருந்ததால் தனியாக வந்துட்டேன் நான் இந்த கானா ஃபீல்டில். வெரி குட். நான் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நான் ஒரு லாயர். நான் ஆமாம் படிக்கக்கூடாது. இப்போ அதாவது இந்த கானா பாடலுக்கு வந்து பாட போகக்கூடாது, அது போல் ஒரு கண்டிஷன் வீட்டில். படிப்பு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி வளர்த்தப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். இது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டில் தான் அந்த கானா நிகழ்ச்சி. இறந்தவங்க வீட்டில் கானா நைட்டெல்லாம் கானா பாடி ஆகணும். அப்போ வந்து பாடிட்டு சில பேர் இப்போ வந்து ஒரு டெத்துக்கு போயிட்டு வந்தாலே தலையில் தண்ணி தெளிக்கணும், குளிச்சுட்டு வரணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கும். ரொம்ப எதிர்ப்பு வீட்டிலலாம். இது போல் நிகழ்ச்சி போனாலே அங்கேயே வந்து கூட என்னை வந்து திட்டாத அளவுக்குலாம் பண்ணுவாங்க. வீட்டில் அது மாதிரிலாம் ஒரு சம்பவம் நடந்தது. ஏதோ கடவுள் அருளால் நல்ல வழிக்கு இப்போ வந்து இந்த சின்ன திரையிலும் வெள்ளி திரையிலும் பிரபலமாக வருவதுக்கு காரணம் அந்த கானா தான். உண்மை உண்மை. அதெல்லாம் அந்த கானான்றது நீங்கள் கேள்விப்பட்ட பாடல்கள். ஆமாம், நிறைய பாடகர்கள் கானா பாடல். அதில் 1-2 பாட்டு எது உங்கள் மனசை கவர்ந்த பாட்டு? அதாவது நீங்கள் பாடுறதுக்கு ஒரு உற்சாகம் தந்த. கானாவை இன்ஸ்பிரஸ் பண்ணியே பாடிருப்பார். ஆமாம், கானாவை மெயின் பண்ணி அந்தோனி, எழும்பூர் அந்தோனி, புளியந்தோப்பு பழனி, எழும்பூர் அந்தோனி, அவங்க 2 பேரும் ஒரு ஆல்பம் பாடினாங்க கானா உலகம் சொல்லிட்டு. அந்த ஆல்பத்தில் வந்து கானாவை பற்றியே பாடியிருப்பார். எப்படி கானா நாடகம் எப்படி ஒன்றா போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சாங் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். வெரி குட். கானாவை பற்றியே பாடுறது அது. இப்போ நாங்கள் வந்து பெண்களை கேலி கிண்டல் பண்ணி பாடுறோம், ஒரு இறந்தவங்களுக்கு பாடுறோம், நாட்டு நடப்பு வச்சு பாடுறோம். அது இல்லாத இது கானாவை குறித்து பாடிய பாட்டு. இது ரொம்ப அது என்ன கானான்னா என்ன அப்படின்றது அறியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், அதுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன். ஓகே ப்ளீஸ். கானா ஒன்று நடக்கும் அங்கு கருத்து பாடல் பிறக்கும், தலையை ஆட்டி ரசிக்கும், பின்பு விசில் சத்தம் பறக்கும். தலையை ஆட்டி ரசிக்கும், பின்பு விசில் சத்தம் பறக்கும். கானா ஒன்று நடக்கும், கானா ஒன்று நடக்கும், கானா ஒன்று நடக்கும் அங்கு கருத்து பாடல் பிறக்கும். கானா ஒன்று நடக்கும் அங்கு கருத்து பாடல் பிறக்கும். தலையை ஆட்டி ரசிக்கும், தலையை ஆட்டி ரசிக்கும், அங்கே விசில் சத்தம் பறக்கும். கானா ஒன்று நடக்கும். அற்புதமான பாட்டு. அந்த பாட்டு எவ்வளோ அழகாக இருந்ததோ அதனை பற்றி நீங்கள் சொன்ன விஷயங்கள் அவ்வளோ அருமையாக இருந்தது.